ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சி துணியெல்லாம் துவைச்சி முடித்து காய போட்டு வந்தேன். மத்தியானம் சமையல் செய்ய போகிறேன். அரிசி எடுத்து ஊற வச்சிட்டேன். இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். சிக்கனை தான் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், சிக்கனை தான் இருக்குது. சரி போய் பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டேன். இதில் பாதி 65 போட்டுக்கலாம், பாதி குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா 65 போட்டால் என் பையன் நல்லா சாப்பிடுவான். அதனால அவனுக்கு 65 கொஞ்சோண்டு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு உரித்து வச்சுட்டேன். இப்போ போய் அதை அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாதி 65க்கும் பாதி குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 65க்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 65க்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். கான்மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, புளி. ஏன்னா எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டாங்க. சரி இருக்கிறத வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு புளியை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ அதை போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அரைச்சி வச்சுக்கலாம். அந்த கிண்ணத்தில் எடுத்ததை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். 65க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சிடலாம். அப்புறம் குழம்பு செய்யறதுக்குள்ளே இது ஊறிடும். பிசைஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதை ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே குழம்பு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது கசகசா, 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது அரைச்சிடலாம். தேங்காய், கசகசா, சின்ன வெங்காயத்தை அரைச்சிடலாம். ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் ஏற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என் பையன் வீடியோ ஆடி ஆடி எடுத்தனால சத்தம் போட்டுட்ருந்தேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு இடத்துல நின்று எடுடா அப்படின்னா ஒரு ஹெல்ப்பே கிடையாது. இதெல்லாம் போட்டு டொப்பு டொப்புன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தான். பரவாயில்லேன்னு அவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வாங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இந்த பக்கம் நடுப்புறம் ஒலை வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு. இது நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ நறுக்கி வச்ச 4 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதனால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். அதில் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்ச சிக்கனை இப்போ அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதோட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அது வேகறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே அரிசி களைஞ்சி இதில் போட்டுடலாம். சாப்பாட்டுக்கு சண்டேனாலே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்துக்கலாம். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அரைவேக்காடு ஆகிட்டுருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சதை தூக்கி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி விட்டால் தண்ணி குழம்பு, கோழி குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கு இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ரசம் வரதுக்கு புளி, தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மல்லி இலை எல்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை இறக்கி வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கடாயில் தான் ரசம் தாளிக்கணும் கழுவிட்டு. இப்போ கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை வச்சுக்கலாம். பூண்டு, வரமிளகா, மிளகு, ஜீரகம் போட்டு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, ரசத்துக்கு. இந்த பக்கம் சாப்பாடு அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வடிச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ரசத்தை தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் நசுக்கி வச்சுருந்த பொருள்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை தூக்கி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு.
தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சன்னமாக வச்சு நுர கட்டி வரும்போது இறக்கி ஒரு குண்டால ஊற்றி வச்சுக்கலாம். நுர கட்டி வந்துடுச்சு. இப்போ ஒரு குண்டால மாற்றிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாயை கழுவிட்டு வச்சுட்டு 65 பொரிச்சுக்கலாம். அரை மணி நேரமாக ஊறி இருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 5 பீஸாக போட்டு இறக்கி வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டியை வச்சு கிண்டிங்கன்னா எல்லாம் உளுந்து வந்துடும். இந்த மாதிரி கோனூசி மாதிரி ஒரு இதில் வாங்கி வச்சுக்கோங்க, சில்வரில். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வடை சுடுறதுனாலே இந்த மாதிரி 65 எல்லா இதுக்குமே பரட்டி விட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. வேறு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இன்றைக்கி சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. 65 ரெடி ஆயிடுச்சு. கோழிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மத்தியானம் எங்கள் வீட்டில் போச்சு. என் பையனுக்கு சாப்பாடை கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேட்டேன். செமையாக இருக்குன்னு சொன்னான். என் பொண்ணு அவனை கலாய்ச்சிட்டு இருந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்